என்கிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் சரௌண்டிங் லேண்ட் இருக்குமா, ஜிஎஸ்டி ரோடு எந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இருக்குங்க. முக்கியமா இந்த ரோட பத்தி சொல்லணும், நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு 5 நிமிஷத்துல நீங்க கொலப்பாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. இந்த கொலப்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் எலைட் சிட்டி. நெட்ல தான் லேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் கிட்டயும் கேக்குறீங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சர்ச் பண்ணி வந்து பாக்குறீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு எந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல இந்த ரோடு ஒரு வேற லெவல் கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா க்ரோத் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமானுஜம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. அப்படியே அந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஐடி யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. அப்படியே நீங்க கிளாம்பாக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இந்த ஆன் ரோட்ல இருக்குங்க. இந்த ரோடு ஏன் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடு அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லையாங்க, இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் ஒரு வேற லெவல் growth வந்து பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. கனெக்டிவிட்டிஸ்மே இந்த ரோட்ல இருந்து பேசுறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க. இந்த ரோடு வழியா ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா நீங்க கேளம்பாக்கம் ஓஎம்ஆர்மே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். இப்படி போறீங்கன்னா நீங்க பெருங்கலத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இந்த ரோடு வழியா நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்துரும். அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர் அது மட்டும் இல்லாம வேளச்சேரியுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாம். இந்த ரோடு வழியா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்கம்பாக்கம் மப்பேடு ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதே நீங்க கண்ணையில இருந்து ரைட் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லுக்குப்பம் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்திவாக்கத்துல கனெக்ட் பண்ணிடலாங்க. சோ இந்த லொகேஷன்ல இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ராஜெக்ட் அங்க போய் பார்க்க போறக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அங்க நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிருப்பேன், ஸ்டார் எலைட் சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேசிலிட்டியுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட ப்ரீ லான்ச்ல தாங்க இருக்கோம். சோ உங்களுக்கு எல்லா பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இந்த மாதிரியான அமினிட்டிஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்திருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட்ல நமக்கு நல்ல வைடான பிளாக் டாப் தார் ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ நீங்க திரும்பும்போது அப்படியே பாப்பீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைமான பிரீமியமான அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. இன்னைக்கு தேதியில இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ரெசிடென்ஷியலா மூவ் ஆகிறதுக்கோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கீங்க. சோ அப்படி பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. சோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பேங்க் லோன்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரை வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. சோ நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லொகேஷன் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான லொகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான growth இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரோடுக்கு அப்புறம் ஒரு மேஜரான ஒரு லொகேஷன் அப்படின்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு அப்படின்னு சொன்னாங்க.